ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கதாகவும் மகிமைப்படத்தக்கதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நாமம் மாத்திரமே மகத்துவமான காரியங்களை செய்கின்ற நாமமாக காணப்படுகிறது என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்தவர்களாய் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த நாள் முழுவதுமாய் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை செய்வது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் நமக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தையும் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளின் காலை வேளையில் வரும் பொழுதும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியுமாக ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்து அந்த நாள் முழுவதுமாய் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த நாளிலும் கூட புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 22-23, Lamentations chapter 3 verses 22 and 23. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆம், இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நானும் நீங்களும் இந்த காலை வேளை துவங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாததாய் காணப்படுகிறதா? ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் தம்முடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்தி வந்திருக்கின்றார். எல்லா நிலைமைகளிலும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியதாய், நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை வழி நடத்தட்டும். அடுத்ததாய் நாம் பார்க்கின்றோம் 23வது வசனத்தில், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவைகள் ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் நாம் கடந்து வரும் பொழுது அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் புதியதாய் காணப்படுகிறது, அது உண்மை உள்ளதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். அவருடைய உண்மை பெரியதாய் காணப்படுகிறதாம். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே அவர் செய்திருக்கின்ற, சொல்லி இருக்கின்ற காரியங்கள் அவைகள் உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம், இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றாரோ, என்ன வார்த்தைகளை நமக்காக கொடுத்திருக்கின்றாரோ, அந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலும், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் நாம் கொண்டு வருவோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கின்ற வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை வழி நடத்தக்கூடியதாய், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டக்கூடியதாய் இருக்கிறது. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். உண்மையுள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். இந்த நாளையும் கூட அப்படியே அவர் வழி நடத்துவாராக. நமக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நமக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாவற்றையும் அவர் பாராட்டி நடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். தேவன் தாமே இந்த நாள் முழுவதுமாய் உங்களுக்கு வேண்டிய சுக, பலன், ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நடத்துவாராக. ஆமென்.